அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 12 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,007 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,268 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 42 புள்ளிகள் உயர்வு. இது 2008க்கு அப்புறம் ஆல் டைம் ஹைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. எமிரேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 7 திராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. சுதாட்டல் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இஎஸ்ஜி எமிரேட் 14 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அமெரிக்கான ரெஸ்டாரண்ட் 1 திராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஜிஎஃப்ஹெச் ஃபைனான்ஷியல் குரூப் 2 திராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. ரசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஆப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 திராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் 1 திராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 5 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. அல்மல் கேபிட்டல் ரீட் 1 திராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 11% உயர்வு. அல்ஃபிர்டாஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. இத்தாமார் பேங்க் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் ஃபினான்ஷியல் ஹவுஸ் 2 திராம்ஸ் 12 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் 2 திராம்ஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஷுவா கேபிட்டல் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அமர்நாத் ஹோல்டிங் 1 திராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 திராம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அல் ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸு என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 87 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 18 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 56 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 திராம்ஸ் 66 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 19 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். எடிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 திராம்ஸ் 64 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 22 திராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 56 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி மெயின் ரீசன் வந்து சவுதி மார்க்கெட்டும் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ரேலியாக இருக்குது. இதனால் மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. லைட் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் பில்டிங் மிடில் ஈஸ்ட் எக்ஸிபிஷன் இதோடைய 19வது எடிஷன் 19வது வருஷமாக இங்கே துபாய் ட்ரேட் சென்டரில் வந்து இன்றைக்கி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஹிஸ் எக்ஸலன்சி சையத் முகமது அல் தயர். இவர் வந்து தேவாவுடைய எம்டிஎன் சிஇஓ. இந்த எக்ஸ்போவில் வந்து ஓவராலாக வந்து
140 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக 600 பிராண்ட்ஸு 30 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஓவராலாக 16,000 இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக என்னென்னா ஒரு பில்டிங் இன்டீரியர் ப்ளஸ் லைட்டிங்கில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குங்கிறத வந்து அந்தந்த கம்பெனிஸ் அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. GFH குரூப் மேண்ட்ரே ரேட் PLC குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இது என்னென்னா எதுக்காகன்னா கெமிக்கல் வேர்ஹவுசிங் ஒன்று ஜாப்ஸால் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஜாப்ஸால் வந்து ஜபலலி ஃப்ரீ ஜோனில் வந்து இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேர்ஹவுஸ் மொத்தம் வந்துட்டு 1,80,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் 1,12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பில்டிங்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு சேம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய மொத்த ஹைட்டு 13 மீட்ரு. இதில் 3 சேம்பர்ஸ்லேயும் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபைடு கெமிக்கல்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இங்கே ஜாப்ஸா மூலமாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அடல்ட் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் ரெசிடென்சி ப்ரோக்ராமுக்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஒரு அக்ரிடியேஷன் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து இங்கே UAEலேயே முதல்ல இந்த ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ஹோல்டிங் கம்பெனி, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேர்ல்டில் உள்ள 6வது லார்ஜஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் EV சார்ஜிங் ஹப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்டில் 6வது. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டு, ஆஃப்ரிக்கா அண்ட் டர்க்கி இந்த ஏரியாவில் வந்துட்டு முதல் ஹப்புன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 60 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதே போல் வந்து அவங்க ஓவராலாக வந்து 2027 20 ஹப்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 15 2026 இந்த வருஷத்துலேயே வந்து முடித்து லான்ச் பண்ணுற போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.